company X enters into agreement on 1st January 2011 with the customers for renovation for hospital and installation for new air conditioners. The transaction price is 50 lakhs including 10 lakh for air conditioners. The expected cost of 40 lakhs including 10 lakh for air conditioners. அதாவது company X வந்து enter into agreement on 2011. இது வந்து பாஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின் கேட்டால் இல்லை, இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஆர்டிபி சம்ஸ் தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆர்டிபியில் வந்து மிக முக்கியமான சம், நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ எங்கனி வந்து அக்ரிமெண்ட் ஜனவரி 2011 வந்து கஸ்டமர்ஸ் ஃபார் ரெனோவேஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் நியூ ஏர் கண்டிஷனர்ஸ். டிரான்சாக்ஷன் பிரைஸ் வந்து 50 lakhs இன்க்ளூடிங் 10 lakh ஃபார் ஏர் கண்டிஷனர்ஸ். எக்ஸ்பெக்டட் காஸ்ட் வந்து 40 lakhs இன்க்ளூடிங் 10 lakh ஃபார் ஏர் கண்டிஷனர்ஸ். Company X determines that it is principal accordance with paragraph 34-38 in AS 115 because it obtains control of air conditioners before they transfer to the customers. Customers obtain control of air conditioners when they deliver to the hospital premises. Company X uses input method based on cost incurred to measure its progress towards complete satisfaction of performance obligations. As of 31st March 2011, other cost incurred excluding air conditioners is 6 lakhs. But the company X should include cost of air conditioners in measures of progress. How should revenue be recognized for the year ended 31st March 2011? According to Ind AS 115 B3019, when an entity uses input method, it must exclude the effect of input so that not debit any entity's performance. Air conditioners are procured items are not manufactured by the entity. ஏன்னா இது வந்து ப்ரொக்யூர்ட் தான் பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க, பர்ச்சேஸ். Include their cost would overstate performance progress. Therefore, cost of air conditioner should be excluded from the progress measurement. However, revenue for such good is recognized equal to cost, zero margin. ஸோ என்ன சொல்ல வராங்க, இப்போ டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் வந்து 50 லட்சம், லெஸ் காஸ்ட் ஆஃப் ஏர் கண்டிஷனர்ஸ் 10 லட்சம், இப்போ அட்ஜஸ்டட் ப்ரைஸ் 40 lakhsனா ப்ராக்ரஸ் பார்க்குறீங்க. காஸ்ட் இன்கர்டு 6 lakhs, எக்ஸ்பெக்டட் காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் ஏசி 30 லட்சம். அப்போ 30 வருஷத்துல 6 லட்சம்னா 20%னா 30 லட்சத்தில் 6% வந்து என்னங்க 20%. அப்போ ரெவன்யூ எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணால், ரெவன்யூ ஃபார் சர்வீஸ் காம்பனண்ட் மட்டும் 40 lakh தான். இப்போ 20% ரெக்கக்னைஸ் பண்ணால் 8 lakh. ஆட் ரெவன்யூ ஃபார் ஏசி டிரான்ஸ்ஃபர் 10 lakh. இப்போ டோட்டல் ரெவன்யூ எவ்வளவு? 10 + 8 18. ப்ராஃபிட் கால்குலேஷன், ரெவன்யூ 18னா காஸ்ட் எவ்வளவு? ஏசிக்கு 10, அதர் காஸ்ட் 6, அப்போ டோட்டல் காஸ்ட்டு 16. இப்போ ரெவன்யூ வந்து எவ்வளோங்க சார்? ப்ராஃபிட் வந்து 2 lakh. தமிழில் கம்பெனி ஹாஸ்பிட்டல் ரெனோவேஷன் பண்ணுறது, ரெனோவேஷனுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ? 50 லட்சம் ரூபா. அந்த ஏசி காஸ்ட் மட்டும் பார்த்தோன்னா மற்ற காஸ்ட் வந்து எவ்வளோ தான்? 40 lakhs. அப்போ நீங்கள் அதோட காஸ்ட்டு பிடிச்சிக்கணும். இப்போ முக்கிய பாயிண்ட், ஏசி பர்ச்சேஸ் கம்பெனி பர்ச்சேஸ் இல்லை, ஏன்னா அது வாங்கி தான் தராங்க. அதனால் ப்ராக்ரஸ் கால்குலேஷன் தான் இன்க்ளூட் செய்யக்கூடாது. வாட் இஸ் ப்ராக்ரஸ்? காஸ்ட் இன்க்ளூட் 6 லட்சம், எக்ஸ்பெக்டடு காஸ்ட் வந்து 30. அப்போ 30ல் 6 தான் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 20% தான் ப்ராக்ரஸும் நடந்துருக்குதுன்னா, அப்போ உங்கள் ரெவன்யூ வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? சர்வீஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 40 lakh, ஏசிக்கு வந்து 10 lakh இல்லையா? இப்போ ஏசி வந்து வாங்கி தான் தரீங்க, அதோட பிரச்சனை கிடையாது. ஆனால் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40 lakhல 20% தான் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ 8 lakhs தான் முடிச்சிருக்கீங்க. அப்போ டோட்டல் ரெவன்யூ நாங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? 19 lakh. ப்ராஃபிட்னா 18 lakh. காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? 16 lakh. காஸ்ட் எப்படி வந்துச்சு? 16 lakh வந்துச்சு அப்படின்ட்டு அவன் அதே தான் சொல்லிட்டான். இங்கே கொடுத்தாச்சு. அப்போ எக்ஸ்பெக்டட் காஸ்ட்டு ஏர் கண்டிஷனுக்கு அவன் கொடுத்தாச்சு, அதர் காஸ்ட் வந்து 6 lakhs ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ஈஸியாக தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறேன். ஸோ டோட்டல் ரெவன்யூ 18, ஸோ காஸ்ட் வந்து 16 லட்சம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்கர்டு 6 lakhs, இங்கே 10, ஸோ மொத்தம் 16 லட்சம்ன்ட்டு தெரிஞ்சிச்சு.
சிம்பிளா சொல்ல போனால் பில்டிங் கான்ட்ராக்ட் வந்து 10 லட்சம் ரூபாய். மெட்டல் வந்து 4 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஒர்க் டன் காஸ்ட் வந்து 2 லட்சம் தான் ஆயிருக்குது. மெட்டல் வந்து நான் வெளியே வாங்கிட்டு வரேன். அப்போ 10 லட்ச ரூபா நான் கான்ட்ராக்ட்னா அப்போ உண்மையாகவே நீங்கள் சர்வீஸ் எவ்வளோ தான் பண்ணிக்கிறீங்க? 6 லேக்ஸ் சர்வீஸ் செய்கிறீங்க. அது 2 லட்சம் தான் நடந்திருக்குது. அப்படி பார்த்தா 33% தான் நீங்கள். அப்போ இந்த 6 லேக்கில் புரியுதுங்களா? ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பேசிஸ். அப்போ 6 லேக் தான் உங்கள் ரெவன்யூவான்னு கேட்டால் 6 லேக்ஸில் 33% தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 79 சூப்பர். NDG enters into contract with sale of machinery 20 lakh. P intends to use the machinery to start a food processing unit யூஸ் பண்ணுறீங்க. Highly competitive and P has still experience with the said industry. P Limited has non-refundable deposit of 1 lakh at inception of contract and enters into long-term financing agreement with G Limited for remaining 90% considerations. P Limited intends to pay primarily from income derived from its food processing unit as it lacks any other major source of income. The financing arrangement is non-recourse. Measuring defaults, G Limited can repossess the machine but cannot seek further compensation. Cost of machine for G Limited is 12 lakh. P Limited obtains control of machinery at contract inception. When should G Limited recognize these revenue for sale of machinery to P Limited and in accordance with Ind AS 15? Answer. Under Ind AS 115 para 9, a contract exists only if certain criteria are met. Important criterion. It must be probable that entity will collect consideration. In this case, P Limited plans to repay from future business income வந்து பாருங்க சொல்லுது. P Limited வந்து little experiences தான் இருக்குது. Financing is வந்து non recourse இருக்குது. No other assets to repay the loan. அப்போ therefore collectibility is not probable. Hence contract criteria are not satisfied. Ind AS 115 தான் வரணும். If contract criteria are not met na, customer payments must be recognized as a liability. Therefore 1 lakh received is equal to deposit liability. Revenue cannot be recognized yet. Revenue will be recognized only when collectibility becomes probable or contract terminates and payment is not refundable. Customer payment capability uncertain, experience is இல்லை, இன்கம் அன்சர்டனு, லோன் வந்து நான் கியூஎஸ், அதனால் கலெக்சபிள் போர்ஷன் கிடையாது. ரிசல்ட் வந்து 115 கிரைட்டீரியா மீட் ஆகலை, அதனால் ரெவன்யூவை ரெக்கக்னைஸ் செய்ய முடியாது. டெபாசிட் ஆனால் 1 லட்சம் பண்ணி வச்சுக்கிறானே, அவள் லைபிலிட்டியாக ரெக்கக்னைஸ் செய்யணும். அப்போ மெஷின் சேல் பண்ணது 10 லட்சம், கஸ்டமர் டவுட் பண்ணது டெபாசிட் பண்ணது 1 லட்சம். கஸ்டமர் எபிலிட்டி வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் ரெவன்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதனால் கான்ட்ராக்ட் லைபிலிட்டியை நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க இந்த கணக்கு. அடுத்தது entity I sells piece of machinery to customer 2 million payable in 90 days. Entity 1 is aware that the contract inception that customer might not pay the full contract price. Entity estimates that the customer will pay at least 1.7 million, which is sufficient to cover its entity's cost of sales. Entity is willing to accept the lower amount because it wants to grow its presence in the market. Entity has granted similar price concession in comparable contracts. Entity concludes that it is highly probable that will collect 1.7 million and such amount is not constrained under variable consideration guidance. So what is the transaction price in the agreement? அப்போ என்டிட்டி சேல்ஸ் வந்து கஸ்டமருக்கு 2 மில்லியன் 90 நாள் நான் பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, might not pay the full contract. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, here the entity expects to give price concessions, therefore considerations becomes variable considerations. Expected collection is 1.75. 115 uses
expected consideration. Since it is highly probable that 1.75 million will be collected, this amount is not constrained. Therefore, transaction price is 1.7 million is okay. But if machine price is 20 lakhs, customer full amount pay செய்ய வாய்ப்பு இல்லை. என்னங்க, கஸ்டமர் ஃபுல் அமௌண்ட் செய்ய வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணும்? அப்ப மெஷின் பிரைஸ் 20 lakhs இருக்குது, கஸ்டமர் ஃபுல் அமௌண்ட் செய்ய வாய்ப்பு இல்லை. என்டிட்டி எக்ஸ்பெக்டேஷன் பேமெண்ட் 14 லட்சம் தானா, இந்த டிஃபரன்ஸ் வந்து பிரைஸ் கன்செஷன். 20 லட்சத்துக்கு எக்ஸ்பெக்ட் செய்யறது 14 அப்படிங்கும்போது இந்த 2 அப்படிங்கிறது பிரைஸ் டிஃபரன்சஸ். அதனால வேரியபிள் கன்சிடரேஷன்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ வரவு வருமோ அதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எடுத்துக்க முடியும். இப்போ ப்ராபபிலிட்டி 80 லட்சம்னா நம்ம 80 லட்சம் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றதோட கணக்கு நிறைவடைகிறது.